Now I request our MGR home teachers to deliver the annual report. அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஆண்டு அறிக்கை 2024-2025 பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் கனவுகளை நனவாக்கும் வண்ணம் துவக்கப்பட்டு இயங்கி வரும் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் இல்லம் மேல்நிலைப் பள்ளியின் 2024-2025 ஆண்டு கல்வி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கை. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளில் நடைபெற உள்ள எம் பள்ளி நிறுவனர் திரு தின கருத்தரங்கு வருகை புரிந்துள்ள தலைமை விருந்தினருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் மற்றும் பெரியவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இல்லத்தின் தோற்றம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் கனவை நினைவாக்கும் வண்ணம் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார் அவர்கள், திரு NC ராகவாச்சாரியார் அவர்கள், திரு ராமசாமி உடையார் அவர்கள், திரு N ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த வல்லுநர்களின் முயற்சியால் 1990 ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் அன்று காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் அவர்களின் முன்னிலையில் 7 மாணவர்கள் ஓர் ஆசிரியருடன் இல்லம் தொடங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மற்றும் புனரமைப்பு தொண்டில் 34 நல்லாண்டுகள் சிறப்பாக நிறைவு அடைந்து தற்போது 35ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. கல்வி ஆண்டு 2024-2025 எமது இல்லத்தில் ஆரம்ப கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை 145 மாணவர்கள் இலவசமாக கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு தங்குமிடம், உணவு, சீருடை என அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 30 ஆசிரியர்களும் 15 ஆசிரியர் அல்லாத பணியாளர்களும் தனது உயர் உழைப்பை வழங்கி வருகின்றனர். மேலும் இல்லத்தில் 58 மாணவர்களும் 2 பயிற்சி ஆசிரியர்களும் தங்கி பயன்பெறுகின்றனர். 3 வயதிற்குட்பட்ட செவித்திறன் குறையுடைய குழந்தைகளுக்கான ஆரம்ப பயிற்சி மையம் காஞ்சிபுரத்தில் 2008ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது 20 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இங்கு பயின்ற குழந்தைகளில் இதுவரை 39 குழந்தைகள் அரசு பள்ளிகளிலும் 23 குழந்தைகள் தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு கல்வி பயின்று வருகின்றனர். செவித்திறன் பரிசோதனை செய்யும் வசதிகளுடன் கூடிய புற ஒளி புகாவண்ணம் வடிவமைக்கப்பட்ட ஆடியோலஜி அறையும் அதனோடு பேச்சு பயிற்சிக்கான மென்பொருளை பயன்படுத்தி பயிற்சி அளிக்கும் அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2016-2017ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் அனைத்து வகுப்பறைகளும் கரும்பலகையுடன் ஸ்மார்ட் போர்டு கொண்டு கற்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை பின்பற்றி பாடங்கள் நடத்தப்படுகின்றன. குறைபாடு இல்லாத மாணவர்களைப் போலவே எம் பள்ளி மாணவர்களும் அரசு பொதுத் தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு செல்கின்றனர். அரசு பொதுத் தேர்வு 2023-2024ஆம் கல்வியாண்டில் பொதுத் தேர்வினை எதிர்கொண்ட எம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 21 பேர் 100 விழுக்காடு தேர்ச்சியும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 17 பேர் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் பெற்ற பரிசுகள் ஜூலை 12 அன்று தமிழ்நாடு டெலிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பினான்ஸ் ஆபீசர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலமாக 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் மெரிட் சர்டிபிகேட்டும் வழங்கப்பட்டது. ஜூலை 5 அன்று பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் த டெஃப் சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பரிசை எம் பள்ளி மாணவர் K செல்வகுமார் வென்றார். ஜூலை 28 அன்று டெஃப் எனேபிள் ஃபவுண்டேஷன் நடத்திய பேட்மிண்டன் போட்டியில் சோலோ பிரிவில் எம் பள்ளி மாணவர் K செல்வகுமார் முதல் பரிசை வென்றார். செப்டம்பர் 28 அன்று ரோட்டரி கிளப் ஆஃப் ஆகாஷ் ஸ்பான்சர்ட் பை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஃபோர்ட் சார்பில் நடைபெற்ற புன்னகை 2024 கலை நிகழ்ச்சியில் எம் பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றனர். நவம்பர் 17 அன்று டெஃப் எனேபிள் ஃபவுண்டேஷன் சார்பாக சிறந்த மாணவருக்கான ஹெலன் கெல்லர் விருது எம் பள்ளி மாணவன் V மோகன்ராஜுக்கு வழங்கப்பட்டது. நவம்பர் 21 அன்று தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடத்திய மாவட்ட அளவிலான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் முதல் பரிசை வென்றனர். டிசம்பர் 2 அன்று தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடத்திய மாநில அளவிலான கலை நிகழ்ச்சி போட்டியில் முதல் பரிசை எம் பள்ளி மாணவர்கள் வென்றனர். ஆசிரியர்கள் பெற்ற பாராட்டுகள் 2024-25ஆம் கல்வியாண்டில் எமது பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு துறைகளில் பலதரப்பட்ட விருது நிறுவனங்களில் இருந்து வழங்கப்பட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற விவரங்கள் பின்வருமாறு. ஜனவரி 22 திருமதி பாலா குஜாம்பால் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் காஞ்சிபுரம் சிறந்த சமூக பணியாளர் விருது வழங்கப்பட்டது. பிப்ரவரி 8 அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் ஆப்ஷனல் மீடியா எமது பள்ளியை சிறந்த பள்ளியாக அறிவித்து டைம்ஸ் எஜுகேஷன் ஐகான் அவார்டு என இந்த பெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் கேட்டகரியில்
பரிசு வென்றது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். செப்டம்பர் 16ஆம் தேதி அன்று ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் போரூர் சார்பாக எமது பள்ளி ஆசிரியர்கள் திருமதி கன்னிக்கொடி மற்றும் திருமதி சி கவிதா ஆகியோருக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹால்மார்க் நங்கநல்லூர் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 நடத்திய ஹால்மார்க் இன்ஸ்பைரிங் டீச்சர் அவார்ட் ஆசான் 22 விருது எமது பள்ளி ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. செப்டம்பர் 20ஆம் தேதி அன்று ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3233 எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் என்ற விருதை எம் பள்ளி ஆசிரியர்கள் திருமதி விசாலா, திருமதி வசந்தா, திருமதி ரேணுகா ஆகியோர் பெற்றனர். செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3234 டிஸ்ட்ரிக்ட் லிட்ரஸி டீம் 2024-25 நேஷனல் பில்டர் அவார்டு 2024 என்ற விருதை எம் பள்ளி ஆசிரியர்கள் திரு ரமேஷ், திரு முருகன் ஆகியோர் பெற்றனர். அக்டோபர் 25ஆம் தேதி அன்று விநாயக மிஷன் ரிசர்ச் நிறுவனம் முத்தமிழ் ஆயம் விழாவில் ஆசிரியர் நன்மணி விருதை எம் பள்ளி ஆசிரியர் திருமதி கன்னிக்கொடி அவர்கள் பெற்றார். நவம்பர் 17ஆம் தேதி அன்று டெஃப் எனேபிள் ஃபவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்ட ஹெலன் கெல்லர் ஆசிரியர் விருதை எம் பள்ளி ஆசிரியர் திருமதி ஜெயேந்திரா அவர்கள் பெற்றார். கல்வி இணை செயல்பாடுகள் கோடைகால பயிற்சி முகாம் ஆண்டுதோறும் ஜவஹர் சிறுவர் மன்றம் மூலம் பல்வேறு துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜூன் 26 அன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் தியான மையத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு யோகாவின் சிறப்புகளை எடுத்து கூறி யோகா பயிற்சி அளித்தனர். ஜூலை 5ஆம் தேதி அன்று உத்தரமேரூர் அருகே உள்ள கோசாலைக்கு எம் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் சென்று இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ அறிந்து கொண்டனர். ஜூலை 26ஆம் தேதி அன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் சுவாமிஜி யதுநாதனந்தா அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை போதிக்கும் வண்ணம் சிறப்பான மேற்கோள்களை எடுத்து கூறினார். அவற்றுள் சில: தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம், வெற்றி என்ற 3 எழுத்து கனியை பறிப்பதற்கு, முயற்சி என்ற 4 எழுத்து அதற்கு பயிற்சி அவசியம், பிரச்சனையை எதிர்ப்பவர்கள் வீரர்கள், பிரச்சனைக்கே பிரச்சனை தருபவர்கள் மாவீரர்கள், வாழ்க்கையை தடம் பதித்து செல்பவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள், மாணவர்கள் இவற்றை வாழ்க்கையில் மேற்கொண்டால் உயர்ந்த நிலையை அடையலாம் என சுவாமிஜி அவர்கள் எழுச்சி ஊட்டினார். மேலும் மாணவர்கள் செய்து காட்டிய முகபாவனை நாடகம், ஜிம்னாஸ்டிக், சிலம்பம் போன்றவற்றை கண்டுகளித்தார். அக்டோபர் 2 அன்று காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சோலார் அம்பாசிடர் ஒர்க் ஷாப் பயிலரங்கத்தில் எம் பள்ளி மாணவர்கள் 12 பேர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களுக்கு பயனுள்ள விதமாக சோலார் ஸ்டடி டேபிள் லைட் தயாரிக்கும் முறை பற்றி டாக்டர் மணிகண்டன் அவர்கள் பயிற்சி அளித்தார். டிசம்பர் 5ஆம் தேதி அன்று தாகூர் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நடத்திய ஓரல் ஹைஜீன் அவேர்னஸ் கேம்ப் ஆர்கனைஸ்ட் ஃபார் மேக்சிமம் சில்ட்ரன் வித் ஹியரிங் டிசபிலிட்டி இன் எ டே முகாமில் பங்கு பெற்ற எம் பள்ளியின் மாணவர்களின் பெயர்கள் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2025 இடம்பெறும் என்று அறிவிப்பை வழங்கி எம் பள்ளியை கௌரவித்தது பெருமைக்குரியது. மேலும் சென்ற வருடம் புத்தகத்தின் ஒரு பதிப்பை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2024 என்ற பதிப்பை எம் பள்ளி நூலகத்திற்கும் வழங்கப்பட்டது. பள்ளியின் செயல்பாடுகள் ஜனவரி 17, 2024 அன்று பொன்மனச்செம்மல் அவர்களின் 107வது பிறந்தநாளை முன்னிட்டு ஃபவுண்டர்ஸ் டே செமினார் ஆன் டீச்சிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் த்ரூ ஸ்டோரி டெல்லிங் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் ப்ரொஃபசர் திரு ரங்கசாயி, ஃபார்மர் டைரக்டர் அலியவர்ஜங், மும்பை, திரு ஏ பிச்சை, ஃபார்மர் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த டிசேபிள்ட் தமிழ்நாடு மற்றும் மிஸ் ஜீவா ரகுநாத், ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டோரி டெல்லர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனவரி 26, 2024 அன்று 75வது குடியரசு தின விழா எம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 15, 2024 அன்று பாரத திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா எம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. டிசம்பர் 23, 2024 அன்று மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள் அன்னாரது சிறப்பை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினர். எமது பள்ளியின் கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை பார்வையிடவும் எம் பள்ளி செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவும் பல்வேறு பயிற்சி நிறுவனங்களிலிருந்து ஆண்டுதோறும் வருகை புரிகின்றனர். அவர்களுள் இக்கல்வி ஆண்டில் வருகை புரிந்த பார்வையாளர்களின் விவரம் பின்வருமாறு: SRM யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெலன் கெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ரிஹபிலிட்டேஷன் செகண்டராபாத் தெலுங்கானா B.Ed பயிற்சி ஆசிரியர்கள், MKV பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், SRM ராமபுரம் கேம்பஸ் MBA மாணவர்கள், ஜாய் ஆஃப் சவுண்ட் மற்றும் ரோட்டரி கிளப்பை சார்ந்த விசிட்டர்ஸ் ஃப்ரம் UK மிஸ் டெரிம் அவர்கள், ராமச்சந்திரா நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர் எம்ஜிஆர் கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் கல்வியியல்
ஆராய்ச்சி நிறுவன நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் ரெட் கிராஸ் பள்ளி மாணவர்கள், மதர் தெரசா மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிபிள் எம் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஜேசி கல்லூரியை சார்ந்த உளவியல் துறை இன்டர்ன் மாணவர்கள் மற்றும் எஸ்ஐடி கல்லூரியின் இன்டர்ன் மாணவர்கள் இவர்களுடன் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் பேச்சு மற்றும் கேள்வியியல் துறைசார் மாணவர்கள் தங்கள் முன் அனுபவ பயிற்சியை மேற்கொண்டு எம் பள்ளி மாணவர்களின் நலனுக்கு உதவி வருகின்றனர். மேலும் எம் பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்க வேண்டி பல்வேறு நிறுவனங்களில் இருந்து வந்து எம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டன. அவற்றுள் சில: சங்கர நேத்ராலயா நுங்கம்பாக்கம் கண் பரிசோதனை முகாம், ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தோல் பரிசோதனை முகாம், செட்டிநாட் டென்டல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பல் பரிசோதனை முகாம், ஸ்டான்லி இன்ஸ்டிடியூட் அண்ட் சுவாமி ஐ கிளினிக்கின் கண் மற்றும் தோல் பரிசோதனை முகாம். இவர்களுடன் கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம் சென்னையிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் யோகா ஆசிரியர்கள் வருகை புரிந்து எம் பள்ளி மாணவர்களின் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெற யோகா பயிற்சி அளிக்கின்றனர். திருமதி உமா மகேஷ், இமோஷனல் வெல்னஸ் கவுன்சிலர் அவர்கள் எம் பள்ளி மாணவர்களுக்கு மனநலம் குறித்தான உளவியல் ஆலோசனைகளை வழங்கி அவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறார். மேற்கண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு ஆசிரியர் பயிற்சி: கடந்த 15 ஆண்டுகளாக செவித்திறன் குறையுடைய மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கான பயிற்சி மையமாக எமது பள்ளி செயல்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 2006 முதல் தொலைதூர சிறப்பு கல்வியியல் வகுப்புகளை நடத்தி வருகிறது. 2014ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைவும் RCA அங்கீகாரமும் பெற்று சிறப்பு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியாக செயல்பட்டு வருகின்றது. இக்கல்வியாண்டில் 19 இரண்டாம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர்களும் 12 முதலாம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர்களும் பயிற்சி பெற்று வருகின்றனர். பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர், திருமதி ஜானகி அம்மாள் அவர்களின் அருளாசியோடு அறிவார்ந்த அறிஞர்கள், பெற்றோர்கள், உதவும் மனம் கொண்ட சான்றோர்கள், கடமை உணர்வு கொண்ட ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் துணையோடும் தூய மனத்தோடும் இப்பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து செயல்படும். அதற்கு அனைவரது ஆசிகளே என்றும் வேண்டும் என கூறி இவ்வாண்டு நெறிக்கையை நிறைவு செய்கிறோம். நன்றி. Thank you, ma'am, for the annual report.